ஹாய், நீங்க மெட்டால லீட் ஜெனரேஷன் கேம்பெயின் ரன் பண்றீங்களா? இந்த 3 விஷயத்தை நீங்க ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதும், உங்க லீடோட குவாலிட்டி வேற லெவல்ல இருக்கும். தெரிஞ்சுக்கணும்னா வாட்ச் திஸ் வீடியோ. வணக்கம் நண்பர்களே, நான் டிஜிட்டல் சரவணன். வெல்கம் டு டே 93 ஆஃப் 100 டேஸ் பிசினஸ் growth series using AI. டிப் நம்பர் 1, உங்க மெட்டா லீட் அட் ஃபார்ம்ல 3 ஆப்ஷன் இருக்கும். மோர் வால்யூம், ஹையர் இன்டென்ட், ரிச் கிரியேட்டிவ். டிஃபால்ட்டா உங்களோட ஃபார்ம் மோர் வால்யூம்ல தான் செலக்ட் ஆயிருக்கும். மோர் வால்யூம் அப்படின்னா உங்க ஃபார்மை கிளிக் பண்ணாலே போதும், அவங்களுடைய நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர்லாம் ஆட்டோ பாப்புலேட் ஆகி ப்ரீஃபில்டா சப்மிட் ஆயிரும். அப்ப நீங்க அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது, அப்படியா நான் எதுவும் பண்ணலையே, தெரியாம கைப்பற்றுச்சு, குழந்தை கையில ஃபோன் இருந்ததுன்னு சொல்லி சமாளிச்சிருவாங்க. ஏன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது, தெரியாம கூட டேட்டா சப்மிட் ஆயிருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதை ஃபிக்ஸ் பண்ணணும்னா அந்த ஹையர் இன்டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஹையர் இன்டென்ட் நீங்க செலக்ட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா அங்க ரெவ்யூன்னு ஒரு ஸ்டெப் ஆட் ஆகும். உங்க ஃபார்மை சப்மிட் பண்ணதுக்கு முன்னாடி டீடைலா ரெவ்யூ பண்ணிட்டு ஸ்லைடு பண்ணாதான் டேட்டாவே சப்மிட் ஆகும். இதான் டிப் நம்பர் 1. அண்ட் டிப் நம்பர் 2, அங்க டர்ன் ஆன் ஃபிளெக்சிபிள் ஃபார்ம் டெலிவரின்னு இருக்கும். ஃபிளெக்சிபிள் ஃபார்ம் டெலிவரினா மெட்டாவே ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி 1-2 கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிடும். இப்போ நீங்க ஒரு 5 கொஸ்டின் உங்க ஆடியன்ஸ் கிட்ட கேட்டிருக்கீங்க அப்படின்னா சில கொஸ்டினுக்கான ஆன்சர் அது கொடுக்காது. ஏன்னா எல்லா ஆடியன்ஸ்க்கும் அதே 5 கொஸ்டின் காட்டாது. 2-3 கொஸ்டினை அது ஆப்வியஸ்லி கிராப் பண்ணிடும், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடும். ஸோ இப்படி பண்ணும்போது உங்க ஆடியன்ஸ் கிட்ட கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வராது. ஸோ அப்போ இந்த ஃபிளெக்சிபிள் ஃபார்ம் டெலிவரியை டர்ன் ஆஃப் பண்ணிடுங்க. 3வது டிப், ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப். நீங்க ஒரு லீட் ஜெனரேஷன் கேம்பெயின் ரன் பண்றீங்கன்னா உங்க ஆடியன்ஸ் பத்தி நீங்க ரிசர்ச் பண்ணணும். உங்க ஆடியன்ஸ்க்கு உங்க ப்ராடக்ட் பத்தி தெரியணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்க்குலாம் ஆட் ரன் பண்ணும்போது என் கோர்ஸோட பேட்ச் டைமிங் இத்தனை மணிக்கு ரன் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஈவினிங் 9 PM தான் ரன் ஆகும். நீங்க 9 PM அவைலபிளான்னு கேட்பேன், எஸ் ஆர் நோ கொடுப்பேன். அதுக்கப்புறம் இந்த கோர்ஸோட காஸ்ட் 20,000 கேட்பேன். இந்த கொஸ்டின் படிக்கும்போது ஆப்வியஸ்லி அவங்களுக்கு கோர்ஸோட காஸ்ட் 20,000 தெரிஞ்சிடும், பேட்சோட டைமிங்ஸ் தெரிஞ்சிடும், எதுக்காக இந்த கோர்ஸ் நீங்க கத்துக்கணும்னு கேட்பேன். அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டீடைல்டா ஃபில் பண்ணுவாங்க, ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஓரளவுக்கு பண்ணுவாங்க, சுத்தமா இல்லாதவங்க சும்மா எல்லு அந்த மாதிரி டம்மியா டைப் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த லீடை நான் பார்க்கும்போது நான் யார்கிட்ட டைம் எடுத்து பேசணும், யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறத நான் ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். உங்க ஆடியன்ஸ் கிட்ட நிறைய கஸ்டம் கொஸ்டின் கேளுங்க. மினிமம் 2-3 கொஸ்டின் கேட்டீங்கன்னா உங்க ஆடியன்ஸ் கிட்ட நீங்க பேசுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய மைண்ட் செட்டை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த 3 விஷயத்தையும் ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க, உங்களுடைய மெட்டா லீடோட குவாலிட்டி வேற லெவல்ல ஸ்கை ராக்கெட் ஆகும். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிட்டு டிஜிட்டல் சரவணனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you all tomorrow. Bye.